ஆக்சுவலாக பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு உறவு முறைக்கும் அதுக்கான இலக்கணம் அல்ல அதுக்கான சுவாரஸ்யம்னு உண்டு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக பேரண்ட்ஸ் அப்பா மகன் அல்லது அம்மா பிள்ளை அப்படின்னாலே அதில் ஒரு பாசம் தான் முதல்ல திளை தோங்கி இருக்கும். அடுத்து தாத்தா பாட்டின்னு வச்சுக்கிட்டாலும் அதுலேயும் பாசம் தான் திளை தோங்கி இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு எல்லை இல்லாத பாசமாக இருக்கும். சகலைக்குள்ளே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சகலைக்குள்ளே நட்பு மட்டும்தான் இருக்கும், ஃபன் மட்டும்தான் இருக்கும், கிரேசியாக தான் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு உறவு முறையில் மட்டும்தான் இது எல்லாமே இருக்கும். அது என்ன அப்படின்னா முறை பையன் முறை பொண்ணு. இந்த இதில் வந்து எல்லாமே இருக்கும். காதல் இருக்கும், இன்னொரு பக்கத்தில் சுவாரஸ்யமான ஃபன் மொமெண்ட்ஸ் இருக்கும், பாசம் இருக்கும், என்னென்ன எமோஷன்ஸ் இருக்கோ எல்லாமே அந்த உறவு முறைக்குள்ளே இருக்கும். ஸோ அதுதான் அந்த உறவு முறையோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ அப்போ தான் தமிழை என்ன நினச்சோம் அப்படின்னா முறை பையன் முறை பொண்ணு இந்த ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பேசிப்பாங்க, அவங்க லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமாக நடந்திருக்கும், அதை அவங்க எப்படி இன்னும் அடுத்தடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டமும் மாறும். படிக்கும்போது ஒன்று இருந்திருக்கும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகும்போது ஒன்று இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கும் பொழுது அந்த இடத்துல என்னென்ன சுவாரஸ்யங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பேசலாம் நினச்சோம். ஸோ நான் பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா என்றும் சுவாரஸ்யமான உறவு முறை பையன் மற்றும் முறை பெண். ஆக்சுவலாக இவர் உங்களுக்கு என்ன வேணும்? ஆக்சுவலாக இவர் அத்தை பையன் தானே இவரும்? ஓகே ஓகே. இவர் எப்படி கூப்பிடுவீங்க? ஆக்சுவலாக நீங்கள் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். பேர் சொல்லி தான். ஓகே. எந்த ஊர் ஆக்சுவலாக? நாங்கள் வந்து பரமக்குடி. பொதுவாக அந்த ஊரில் வந்து அத்தான் கூப்பிட்றது, மச்சான்னு கூப்பிட்றது, அந்த மாமான்னு கூப்பிட்றது எல்லாமே கூப்பிடுவாங்க. ஆனால் நான் வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். ஏன் அதில் உங்களுக்கு ஒரு இருக்குல்லையா ஒன்றும் அந்த மாதிரி மச்சான்னு கூப்பிடு? பட் ஆனால் அதை நான் கூப்பிட்டது இல்லை. ஆனால் கூப்பிடுன்னு ஆசை இருக்கா? ஆசைலாம் இருக்குது. ஆனால் ஸ்டோரி ஏதாச்சும் போடணும் அப்படின்னா மச்சான்னு போடுவோம், அவ்வளோதான். ஆனால் கூப்பிட்டதெல்லாம் இல்லை இது வரைக்கும். எனக்கு ஆனால் மோஸ்ட்லி எங்கள் அம்மாவோட அண்ணன் பொண்ணு எனக்கு அந்த பிள்ளை மாமான்னு கூப்பிடணும், அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி ஆசையாக இருக்கும். நான் வெளியே தான் ஸ்கூலில் மதுரையில் படித்தேன். ராம்நாட்டில் இருந்துட்டு மதுரையில் தான் படித்தேன். அந்த பிள்ளை வெளியே தான் படிச்சிச்சு. என்னைக்காவது ஒரு நாள் தான் நான் ஊருக்கு வருவேன் பார்த்துட்டு அப்படியே. ஆனால் அப்பயுமே லைட்டாக பேசுனால தான் அந்த பிள்ளை பேர் சொல்லி நானும் பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி சூழ்நிலையெல்லாம். நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க அவங்கள? ஜானுன்னு கூப்பிடுவேன். ஆனால் அந்த பிள்ளைக்காக ஜில்லு அப்படின்னு கூப்பிடுவேன். ஜில்லு அந்த பிள்ளை பேர். ஆனால் அவர் தான் ஆசை இருக்கிறப்பல மாமான்னு கூப்பிடுன்னு ஒருத்தர கூப்பிட வேண்டியது தானே, ஏன் கூட மாட்டீங்க? இல்லை சார், நானும் இது வரைக்கும் சொன்னதில்லை. அவங்களும் சொன்னதில்லை. சரி, இப்போ சொல்லிட்டாப்ல. இல்லை, நான் பேர் சொல்லியே கூப்பிட்டுக்கிறேன். ஓகே. இன்னும் அந்த தயக்கம் போக மாட்டேங்குது சார். இல்லை, அவங்களுக்கு வந்து கூப்பிடணும்னு ஆசை, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது நிறையா பண்ணணும். இப்போ திருவிழாக்கெலாம் போகிறப்ப நான் எங்கள் அக்கா எல்லோரும் சேர்ந்து நிறையா பேர்லாம் சேர்ந்தே போவோம். இந்த பிள்ளைக்கு மட்டும் எல்லோரும் போயிட்டு இருக்கப்போ தெரியாத மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி கொடுக்க, இந்த மாதிரி எனக்கு அந்த பிள்ளை மேலே ஒரு மாதிரி க்ரெஸ் இருக்கும். அந்த பிள்ளைய நான் லவ் பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் சொல்கிற சூழ்நிலைலாம் இருக்குது. அதை வந்து அதை காட்டிக்கிறாமல் இருக்கும். சொல்லிட்டாங்களா இல்லையா? அவங்க லவ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஆனால் அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். வாட் அ ட்விஸ்ட். அப்படியா? ஆமாம் சார். யோ, அநியாயம் பண்ணுற பற்றியா நீங்கள் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறல, அப்போ அங்கேயே மேட்ரு ஓவர் ஆயிடுச்சுல்ல. அப்போ அந்த பொண்ணு லவ் பண்ணி தான் தெரியணுமான்னு தெரிஞ்சு முறை பொண்ணுன்றப்ப நமக்கு அந்த ஒரு க்ரெஸ் இருக்கும்ல. உனக்கு இப்போ என்ன தெரியணும் தெரியுமா? நம்மளை 2 பொண்ணு லவ் பண்ணுதுன்னு சொல்லணும். அப்பெல்லாம் ஏய்